अनाथो दनाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। मेघश्यामा श्रीराम राम भरताग्रज राम राम। श्रीराम भक्त परिपोषक सार्वभौम श्रीरामचन्द्र चरणौ शरणं प्रपद्ये। मनोभिराम रणरंग भीमा साकेत राम आदर्शमूर्ति हे सार्वभौम। ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று அந்த கோதண்ட ராமனுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே ஒன்டிமிட்டாவிலிருந்து நேரடி ஒளிபரப்பிலே ரதாரோகணம் நேரடி ஒளிபரப்பினை செவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இங்கே கோதண்ட ராமனாக எழுந்தருளி சீதா பிராட்டி இளைய பெருமாளுடன் இங்கே நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் இந்த ஒன்டிமிட்டா தலத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில் ரதத்தில் அந்த உற்சவ மூர்த்திகளை அதிரோகணம் செய்யும் கைங்கரியம்தான் இந்த ரத அதிரோகணம் என்று பெயர். ஒன்டிமிட்டா நகரமானது ஏகசிலா நகரம் என்றும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட அந்த விக்கிரகங்களை ஒன்டைடு மிட்டடு என்ற இரு சகோதரர்களால் அமைக்கப்பட்டது. மேலும் அப்படி அவர்கள் அந்த விக்கிரகங்களை செய்த பிறகு தாங்களே பகவானுடைய கருணையினால் அனுகிரகத்தால் அவர்கள் சிலைகளாகிவிட்டார்களாம். அப்படி இதோ இப்பொழுது நாம் செவித்து கொண்டிருப்பது ரதோத்சவம் கேசவம் துஷ்டியா புனர்ஜென்ம நவித்தியத்தை என்பது போல அந்த ரதத்திலே அதிரோகணம் செய்யப்பட்ட விக்கிரகங்களை, அந்த மூல மூர்த்திகளை, உற்சவ மூர்த்திகளை சேவித்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா கோவிந்தா கோதண்ட ராமசுவாமி கோவிந்தா கோவிந்தா என்று இந்த கோவிலானது பாஞ்சராத்திர ஆகம சாஸ்திர முறைப்படி அனைத்து கைங்கரியங்களும் கூட நடைபெறுகின்றன. மேலும் ராமநாம மந்திரமானது தாரக மந்திரம் என்று கூறுவார்கள். அப்படி அந்த தாரக மந்திரத்தை தினந்தோறும் நாம் கூறினால் நமக்கு மோட்சம் கிடைக்கும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம விரானனே என்று அந்த வரிகளை நாம் தினமும் ஸ்மரணை செய்தால் ராமாயணத்தை படித்த புண்ணியத்தை நாம் தேடிக்கொள்ளலாம். இதோ அந்த ரதத்தின் மீது வண்ண வண்ண துணிகளாலும் புஷ்பங்களாலும் மேலே கொடியுடன் அலங்காரம் செய்யப்பட்ட அந்த ரதத்திலே ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அந்த விக்கிரக, அதாவது உற்சவ மூர்த்தியை அதிரோகிக்க செய்து இதோ அந்த ரதம் அதிரோகித்து கிளம்புவதற்கு ஆயத்தமாக இருப்பது போல் நமக்கு தோன்றுகிறது. அந்த ரதத்தினை 2 குதிரைகள், அதாவது பகவானுக்கு நேத்திரங்கள் 2, சூரியனும் சந்திரனும், அதுபோல் இங்கே 2 குதிரைகளும் கூட அந்த ராமச்சந்திர பிரபு முத்தங்கி சேவையிலே அந்த கோதண்ட ராமசுவாமியாகவும்
சீதா பிராட்டியும் லக்ஷ்மண சுவாமியும் கூட இந்த ரதத்திலே அதிரோகித்து பக்தர்களை அருள்பாலித்து கொண்டிருக்கிறார்கள். கோதண்ட ராமசுவாமியே கோவிந்தா கோவிந்தா, லக்ஷ்மண சுவாமியே சீதா சமேத ராமச்சந்திரமூர்த்தி சமேத லக்ஷ்மண சுவாமியே லக்ஷ்மண சுவாமி வரத கோவிந்தா கோவிந்தா என்று அந்த பகவானை செவித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று கொண்டிருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இன்று சிறப்பாக இந்த ரதோத்சவமானது ரதாரோகணம் என்று கூறுகிறார்கள். அப்படி இந்த ரதாரோகணத்தை நேரடி ஒளிபரப்பில் நாம் ஒண்டிமிட்டாவிலிருந்து செவிக்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். ராமபிரான் என்றால் பித்ருவாக்கிய பரிபாலனன் என்றும் ஒரே சொல் ஒரே பானம் என்பது போல அந்த ராமச்சந்திர மூர்த்தியை நாம் செவிக்கிறோம். அதேபோல் ராமச்சந்திரனுடைய பாரியையானவள் சீதா பிராட்டி ஜனக மகாராஜனின் குழந்தையாகவும் மகளாகவும் அவதரித்து அயோனிஜையாக பெயர் பெற்றவள். பூமாதேவியின் அம்சமான அவள் அந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அழகை பார்த்து திருமணம் செய்து கொண்டாள் என்றும், புஜபலங்களை பார்த்துதான் திருமணம் செய்து கொண்டாளாம். அதுவரை ராமச்சந்திரமூர்த்தியை அவள் மனதால் நினைத்தால் கூட அந்த ரூபமானது அவளுக்கு தெரியாமல் இருந்ததாம். அப்படிப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி எப்படி இருப்பார் என்று சற்று நினைத்து பார்க்கும் பொழுது அந்த சுயம்வரத்திலே அப்பொழுதுதான் ராமச்சந்திரமூர்த்தியானவர் தனுர்பாணத்தை சிவதனுசை ஒடித்து அந்த சீதா பிராட்டியை திருமணம் செய்து கொண்டதாகவும் ராமாயணம் கூறுகிறது. அதேபோல் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய சகோதரர்களான லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் இவர்களுக்கு கூட அந்த அங்கே இருக்கும் 4 கூட திருமணமாகியது என்றும், ராமச்சந்திரமூர்த்தி சீதா பிராட்டியையும் லக்ஷ்மண சுவாமி ஊர்மிளாவையும் அதன் பிறகு அந்த ஜனக மகாராஜனின் சகோதரனான குசத்வஜனின் மகள் சுதகீர்த்தி, மாண்டவி, இப்படி அவர்கள் இருவரும் கூட பரத சத்ருக்னர் இவர்களையும் திருமணம் செய்து கொண்டதாக, அதாவது ஒரே மண்டபத்திலே 4 திருமணங்கள் நடைபெற்றதாகவும், சுயம்வரத்திலே அவர்கள் வென்று சீதா பிராட்டியினுடைய சுயம்வரத்திற்கு வந்து ராமச்சந்திரமூர்த்தி அந்த சிவதனுசை ஒடித்து திருமணம் செய்து கொண்டார். அது எப்படி என்றால் அந்த சிவதனுசை கீழே இருந்து மேலே பார்க்க கூடாது. அப்படி அங்கே மேலே மீன்கள் தெரிந்து கொண்டிருக்கும் அந்த மீனை கீழே இருந்து பார்த்து குறிவைத்து பானம் விட வேண்டும். அப்படி அந்த சிவதனுசை எடுப்பதற்கே முடியாது. அப்படிப்பட்ட சிவதனுசை தன்னுடைய ஒரே கையால், அதாவது இடது கரத்தால் அந்த சிவதனுசை எடுத்து ஒடித்து சீதா பிராட்டியை திருமணம் செய்து கொண்டார். அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திரமூர்த்தி இங்கே இந்த ஒண்டிமிட்டா தலத்திலே கோதண்ட ராமசுவாமியாக எழுந்தருளி பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கும் அவனுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இதோ இப்பொழுது ரதாரோகணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. செவிக்கலாம் அந்த ராமச்சந்திரமூர்த்தி. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று சேவிப்போம் அந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடைய ரதோத்சவத்தை. அதாவது ரதத்திலே அதிரோகணம் செய்து அதன் பிறகு அந்த ராமச்சந்திரமூர்த்தியையும் சீதா பிராட்டியையும் ஒரே அந்த அதாவது தேரிலே ரதத்திலே அமரச் செய்து அதன் பிறகு அவர்கள் திருவீதி உலா வரச் செய்வார்கள். இப்படி அந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடைய ரதோத்சவத்திலே, கோதண்ட ராமசுவாமியினுடைய ரதோத்சவத்திலே நாம் நேரடி ஒளிபரப்பில் இருப்பது அந்த ஒண்டிமிட்டா என்ற இடத்திலிருந்து நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, இந்த ராமச்சந்திர பிரபுவை நாம் சேவித்தோமானால் நமக்கு அந்த பகவானுடைய அருளாட்சி கிடைக்கும் என்றும், அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திரமூர்த்தி நமக்கு அருளி செய்கிறான். பக்தர்களே, சேவியுங்கள் ராமச்சந்திரமூர்த்தி, சீதா பிராட்டி மற்றும் லக்ஷ்மண சுவாமி என்கின்ற பேர் மார்ச்சவன் செப்பு. அப்படி அந்த ராமச்சந்திரமூர்த்தியை சேவிக்கலாம். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா என்று சேவிப்போம். ஒண்டிமிட்டா தலத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில் ராமச்சந்திரனை நாம் சேவிக்கிறோம். ஆனால்
அந்த ராமச்சந்திர மூர்த்தியானவர் அவர் ஆராதித்த பெருமாள்கள் ஏராளம். அதேபோல் அந்த ராமச்சந்திரமூர்த்தி திருப்பதியிலும் கோதண்ட ராமசுவாமியாகவும் எழுந்தருளியுள்ளார். இந்த ஒன்றுமிட்டா தலத்திலே சீதா பிராட்டியுடன் லக்ஷ்மண சுவாமியுடன் அந்த ரதத்திலே அதிரோகித்து ரதாரோகணம் என்ற பெயரிலே உலா வந்து கொண்டிருக்கும் அந்த ராமச்சந்திரமூர்த்தியை சேவிக்கலாம். சீதா பிராட்டியானவள் அந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடைய புஜபலங்களை பார்த்து ஸ்ரீராகவும் ரகுகுலான்மய ரத்னதீபம் ஆஜானுபாகும் அரவிந்த தளாய தாக்ஷம் ராமம் பஜே விநாசகரம் நமாமி என்று அந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடைய புஜங்களை பார்த்து நேத்திரங்களை பார்த்து கருணையுடன் கருணை பொழியும் அந்த நேத்திரங்களை பார்த்து சிவதனுசை ஒடித்த அந்த வைணவத்தை பார்த்து சீதா பிராட்டி மையல் கொண்டு திருமணம் செய்து கொண்டாள் என்று கூறப்படுகிறது. பக்தர்களே, இந்த ரதத்திலே இருக்கும் ராமபிரானையும் சீதா பிராட்டியையும் லக்ஷ்மண சுவாமியையும் சேவித்தால் நமக்கு புனர்ஜென்மம் கிடையாது என்று கூறுகிறார்கள். அதாவது ரதோத்சவம் ரதஸ்துவம் கேசவம் திருஷ்டியா புனர்ஜென்ம நவித்யதி என்று கூறப்படுகிறது. அந்த ரதோத்சவத்திலே இருக்கும் மூலமூர்த்திகளை நாம் சேவித்தோமானால் மறுபிறவி கிடையாது என்றும், மேலும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய அந்த ராமாயணத்தை படிக்காதவர்களுக்கு கூட ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று அந்த 4 வரிகளை தினமும் பாராயணம் செய்து ராமபிரானை சேவித்தால் ராமாயண காவியம் படித்தது போலாகுமாம். அப்படிப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி இதோ அந்த கோதண்டத்துளை வில் முத்தங்கி சேவையிலே நமக்கு முத்துக்களாலான ஆடைகளுடன் நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் ராமச்சந்திரமூர்த்தியும் லக்ஷ்மண சுவாமியும் சீதா பிராட்டியும். மற்றொரு விசேஷம் என்னவென்றால், இந்த கோவிலானது 16வது நூற்றாண்டில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த 16வது நூற்றாண்டிலே விஜயநகர அரசர்களும் சோழ மன்னர்களும் ஆண்டு இந்த கோவிலை புதுப்பித்து அதன் பிறகு உற்சவங்களை நடத்தி வந்தார்களாம். அதன் பிறகு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தன்னுடைய அந்த தேவஸ்தானத்தின் கீழ் இந்த அலுவலக வேலைகள், கைங்கரியங்கள், உற்சவங்கள் அனைத்தும் நடத்தப்பட்டு இப்பொழுது அந்த தேவஸ்தானம் தலைமையின் கீழ் செயல்பட்டு வருகிறது இந்த கோவிலானது. வருடத்திற்கு 10 நாட்கள் 9 நாட்கள் இந்த பகவானுக்கு வருடாந்திர பிரம்மோற்சவமும் மற்றும் திருமலையிலே நடைபெறும் அனைத்து உற்சவங்களும் கூட வசந்தோற்சவம், புஷ்பயாகம் மற்றும் பட்டாபிஷேகம், ஸ்ரீராமநவமி உற்சவங்கள் அனைத்தும் கூட நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆகவே பக்தர்களே, ராமச்சந்திரமூர்த்தியை சேவிக்கலாம். அந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடைய கருணா கட்டாட்சத்தை பெறலாம். ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம ஜெய ராம, ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம, ஜெய ஜெய ராமா என்று. உலகிலே எப்பொழுதெல்லாம் அக்கிரமங்கள் பெருகி அதர்மம் தலைவிரித்து ஆட்டம் போடுகிறதோ அப்பொழுதெல்லாம் அவதரித்தவர் கூட அந்த மகாவிஷ்ணுதான். அப்படி அக்கிரமக்காரர்களை அழித்து அப்பாவிகளை காத்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவதாரம் எடுக்கின்ற ஆபத் பாந்தவனான பரந்தாமனுக்கு திரும்பிய திசையெல்லாம் திருக்கோயில் கட்டி பக்தியுடன் வழிபட்டு வந்தார்களாம் பக்தர்கள். அப்படி அதாவது பயண வசதி இல்லாத இடங்களில் கூட பண்டைய காலத்திலே ஆழ்வார்கள் கால்நடையாக சென்று அந்த வைஷ்ணவ திருப்பதிகளை அடைந்து அங்கு கோவில் கொண்டிருக்கும் பகவானை தரிசனம் செய்து கொண்டு பரவசப்பட்டார்களாம். தங்கள் பாசுரங்களால் துதித்து போற்றினார்கள். அவர்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பாடல் பெற்ற தலமானது 108 திவ்ய தேசங்கள். அந்த திவ்ய தேசங்கள் தான் இப்பொழுது அதிலே நாம் சேவித்து கொண்டிருப்பது. அந்த திருமலையும் ஒன்றுதான் இருந்தால் கூட மிகவும் ராமச்சந்திரமூர்த்திக்கு விசேஷமான ஒரு திவ்ய தேசத்தலம் திருப்புல்லாணி. அந்த திருப்புல்லாணி திவ்ய தேசங்களிலே மகாவிஷ்ணு நித்தியவாசம் செய்வதாக
கூறப்படுகிறது. இவற்றிலே பரமபதம், திருப்பார்கடல் ஆகிய இரண்டும் விண்ணுலகில் இருப்பதாகவும் கருதப்படுவன. ஆதலால் மண்ணுலகில் உள்ளவை 106 மட்டுமே. இவற்றில் 44வது திவ்ய தேசமாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அருகிலே இருக்கும் திருப்புல்லானி என்பது. அந்த திருப்புல்லானி தலத்திலே பகவான் நமக்கு அருளி செய்கிறார். அப்படிப்பட்ட அங்கே ராமச்சந்திரமூர்த்தி இதோ இங்கே கோதண்ட ராமனாக எழுந்தருளி நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். பக்தர்களை சேவிக்கலாம். அந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே ரதோத்சவம், அதாவது ரத அதிரோகணம் என்று அந்த உற்சவ மூர்த்திகளை அதில் அதிரோகித்து திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை சேவிக்கலாம். மகாவிஷ்ணுவின் அவதாரமான ராம்வீரான் రామచంద్రుడితడు రఘువీరుడు, రామచంద్రుడితడు రఘువీరుడు, కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు, కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు. పాలి కల్పవృక్షము, సీతాదేవి పాలిటి చింతామణి ఇతడు, సీతాదేవి పాలిటి చింతామణి ఇతడు, ఈతడు దాసుల పాలి ఇహ పరదైవము రామచంద్రుడితడు రఘువీరుడు, కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు. సుగ్రీవు పాలి పరమ బంధుడితడు, పరగ సుగ్రీవు పాలి పరమ బంధుడితడు, సరి హనుమంతు పాలి సామ్రాజ్యము, నిరతి విభీషణు పాలి నిధానము, నిరతి విభీషణు పాలి నిధానము, గారిమ జనకు పాలి ఘన పారిజాతము రామచంద్రుడితడు రఘువీరుడు, కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు. శబరి పాలి తత్వపు రహస్యము, అలరి గుహుని పాలి ఆది మూలము, తలప శబరి పాలి తత్వపు రహస్యము, అలరి గుహుని పాలి ఆది మూలము,
కలడన్న వారి పాలి కన్నులెదుటే మూరితి, కలడన్న వారి పాలి కన్నులెదుటే మూరితి, వెలయ శ్రీ వెంకటాద్రి విభుడీతడు, రామచంద్రుడితడు రఘువీరుడు, రామచంద్రుడితడు రఘువీరుడు, కామిత ఫలములియగలిగే నిందరికి, రామచంద్రుడితడు రఘువీరుడు, కామిత ఫలములియగలిగే. ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம ஜெய் ராம ஜெய் ஜெய் ராமா, ஸ்ரீராம ஜெய் ராம ஜெய் ஜெய் ராமா என்று அந்த ராமச்சந்திர பிரபுவின் கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே ஒண்டிமிட்டாவிலிருந்து நேரடி ஒளிபரப்பு, அதாவது ரதாரோகணம், ரதத்தின் மீது அந்த உற்சவ மூர்த்திகளை அதிரோகம் செய்து அதன் பிறகு திருவீதி உலா வரும் காட்சியை செவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, ராமநாமத்தை கூறுங்கள், ராமநாம ஜபத்தை செய்யுங்கள், அதுவே நமக்கு தாரக மந்திரமாக மாறுகிறது. அந்த தாரக மந்திரத்தை நாம் கூறினால் மோட்சம் கிடைக்கும் என்பது உறுதி. அப்படி அந்த ராமச்சந்திர பிரபு 108 திவ்ய தேசங்களிலே திருப்புல்லாணி என்னும் தலத்திலே அந்த பகவான் ராமச்சந்திர மூர்த்தியாக ஆவிர்பவித்து நமக்கு அவதாரம், அதாவது மகாவிஷ்ணுவின் அவதாரமாக ராமபிரான் ஆதி ஜெகநாதரை வணங்கி அவர் வழங்கிய வில்லை கொண்டு ராவண சம்ஹாரம் செய்து சீதா பிராட்டியை மீட்க அனுகிரகிக்கப்பட்ட தலமாம் அந்த திருப்புல்லாணி என்பது. ராவணனுடைய தம்பி விபீஷணன் ராமபிரானை சரணடைந்து ராமனால் லங்காபுரிக்கு அரசனாக முன்கூட்டியே முடிசூட்டப்பட்ட இடம். கடவுள், அதாவது கடவுள் தன்னுடைய பத்தினியோடு ராமனை சரணடைந்து தான் இழைத்த குற்றத்திற்கு மன்னிப்பு பெற்ற இடம். சுகச்சாரணர்களுக்கு அபயம் அளித்த இடம். புல்லவர் கண்ணுவர் ஆகிய ரிஷிகள் ஆதி ஜெகநாதரை சரணடைந்து பரமபதம் அடைந்தார்களாம். ஆகவே இது சரணாகதி தர்மத்தை கடைபிடிக்க ஒரு விசேஷ தலம் என்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த திருப்புல்லாணி என்கின்ற தலம். அப்படி இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த அந்த தலத்திலே ஆதி ஜெகநாதராக அந்த ராமச்சந்திர பிரபு எழுந்தருளி பக்தர்களை காத்து கொண்டிருக்கும் வேளையிலே இங்கே கோதண்ட ராமனாக இந்த கடப்பா மாவட்டத்திலே ஒண்டிமிட்டாய் என்னும் தலத்திலே வில்லேந்தி கொண்டு இளைய பெருமாள் சீதா பிராட்டியுடன் எழுந்தருளியிருக்கும் ஏகசிலா நகரம் ஒரே கல்லிலே செதுக்கப்பட்ட விக்கிரகங்களினால் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த திருத்தலமானது இதோ வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே ரதோத்சவத்திலே நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார், அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார். பக்தர்களே, ராமநாமத்தை கூறுங்கள். ராமநாமம் சதா சர்வ காலமும் நமக்கு தாரக மந்திரமாக மாறுகிறது. திருமங்கை ஆழ்வார் தமது பெரிய திருமொழியில் 20 பாசுரங்களையும் பெரிய திருமடலில் ஒரு துணுக்கு பாசுரத்தையும் இந்த தலத்தை பற்றி அருளிச் செய்திருக்கிறார். திருஞான சம்பந்தரும் தமது தேவார பதிகங்களிலே இந்த தலம் குறித்து பாடியுள்ளார். திருவரங்கம் ரங்கநாதனைப் போல இந்த தலத்து பெருமாள் பெரிய பெருமாள் என்றே அழைக்கப்படுகிறார். இதோ கேரள வாத்தியங்கள் மற்றும் நாட்டியங்கள், பஜனைகள், அந்த ராமநாமத்துடன் பகவான் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியில் ரதோத்சவத்திலே செவித்து கொண்டிருக்கிறோம். அப்படி திருப்புல்லாணி ஆலயத்தின் தலவிருட்சமானது அஸ்வத்தம் எனப்படும் அரசமரம். ஏனைய அரசமரங்களின் இலைகளைப் போல இல்லாமல் இந்த மரத்திலே காம்பு நீண்டும் இலை சிறுத்தும் அதே இலை நுனி நீண்டும் காணப்படுகிறது. கண்ணன் கீதையில் அஸ்வத்தா சர்வ கிருஷ்ண விஷாணாம் நான் உங்களுக்கு அரசமரமாக இருக்கிறேன் என்று கூறியுள்ளார். மிகுந்த மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த அரசமரம் புல்லவர், கண்வர், கால்வர் ஆகிய 3 முனிவர்களும் இந்த தலவிருட்சத்தின் அடியிலே தவமிருந்து மகாவிஷ்ணுவின் தரிசனம் கண்டார்களாம். அத்தனை புனிதமான இந்த அரச மரத்தின் நிழலில் நாக பிரதிஷ்டை செய்து நிவேதனம் செய்த பாயசத்தை அருந்தினால் புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டுவது நிச்சயம் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை இங்கே கோதண்டராமனாக தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, ராமநாமத்தை கூறிக்கொண்டு அந்த ரதத்திலே அதிரோகித்திருக்கும்
உற்சவ மூர்த்திகளே, ராமச்சந்திர மூர்த்தியை சேவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேசாய, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று. ஆலய தலவிருட்சம் அரசமரம் என்றாலும் புல்லாரண்யம் எனப்படும் இந்த புகழ்பெற்ற தலத்திலே ஒரு காலத்தில் ஏராளமாக தர்பை புல் வளர்ந்திருந்ததால் தர்பை புல்லுக்கும் இங்கே முக்கியத்துவம் உண்டாம். வியாச பகவானால் அருளப்பெற்ற 18 புராணங்களில் ஒன்றான ஆக்னேய புராணத்திலும் 9 அத்தியாயங்களில் இந்த ஆலயம் விவரிக்கப்பட்டுள்ளது விவரமாக. இந்த கோவிலில் பத்மாசனி தாயார் வரத அபய ஹஸ்தங்களுடன் அருள் பாலிக்கிறார். தவிர பெருமாள் 3 வடிவங்களில் தனித்தனி சன்னதிகளில் எழுந்தருளியுள்ளார். ஆதி ஜெகநாதன் பூமி மற்றும் நீலாதேவி ஆகியவருடனும் வீற்றிருந்த கோலத்திலே அமர்ந்திருந்த கோலத்திலே காட்சியளிக்கிறார். அடுத்து ராமபிரான் சீதையை தேடிக்கொண்டு வந்த பொழுது இங்கே 3 தினங்கள் அந்த தர்பை புல்லினால் ஆன படுக்கையில் பள்ளி கொண்டிருந்தாராம். எனவேதான் இந்த பெருமாளுக்கு தர்பசயன ராமன் என்ற திருநாமமும் ஏற்பட்டதாம். இங்கிருந்துதான் ராமர் கடல் மீது அணை கட்ட வானரம் படைகளுடன் ஆலோசனை செய்தாராம். கடல் அரசன் சமுத்திரராஜன் தம்மை அவமதித்ததால் கோபம் கொண்டாராம். சமுத்திரராஜன் சரணாகதி ஆனதும் ராமபிரான் சாந்தமாகி விட்டாராம். அதனால் அந்த ராமபிரான் ராவணனை மாய்த்து சீதையுடன் அயோத்தியை திரும்புகையில் திருப்புல்லானியில் பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க பட்டாபிஷேகம் செய்து கொண்டு பட்டாபிஷேக ராமனாக நின்ற கோலத்திலே காட்சியளித்தாராம். இவரை தரிசிக்கும் பக்தர்களுக்கு விவரிக்க இயலாத புண்ணிய பலம் உண்டு என்று கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த திருப்புல்லானி தலத்திலே தர்பசயனத்திலே ராமர் வீற்றிருக்கு. இங்கே ஒரே கல்லிலே செதுக்கப்பட்ட சிற்பங்கள், அதாவது ஏகசிலா நகரம் என்று கூறப்படும் இந்த ஒண்டிமிட்டாவில் நடைபெற்று கொண்டிருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே நாம் சேவித்துக் கொண்டிருப்பது ரதோத்சவம், அதாவது ரதாரோகணம் என்று. அந்த தேரின் மீது, ரதத்தின் மீது அமைத்திருக்கும் கொடையை பாருங்கள், ராம நாமத்தை பாருங்கள். பகவானை சேவித்தது போலவே நமக்கு அந்த ரதோத்சவமானது மிகவும் சிறப்பாக விளங்குகிறது. ரதத்திலே எழுந்தருளி இருக்கும் அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கோதண்ட ராமனாகவும், இளைய பெருமாள் என்கின்ற லக்ஷ்மண சுவாமி மற்றொரு கோதண்டத்தையும் ஏந்தி கொண்டு அருகிலே சீதா பிராட்டியுடன் காட்சி தரும் இந்த காட்சியை காண கண்கோடி வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திரமூர்த்தியை கோதண்ட ராமனாக தரிசிக்கும் தலம் ஒண்டிமிட்டா. அந்த ஒண்டிமிட்டா தலத்திலேதான் கோதண்ட ராமசுவாமியின் வருடாந்திர பிரம்மோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. செவிக்கலாம் அந்த ரதோத்சவத்திலே உற்சவ மூர்த்திகளை. ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று சேவிப்போம். அதேபோல் அந்த திருப்புல்லானி தலத்திலே தர்பசயனத்திலே அந்த வீற்றிருக்கும் ராமபிரான் இங்கே இந்த ஆலயத்தின் பெருமாள் இருந்தும் கிடந்தும் நின்றும் காட்சி கொடுக்கும் அபூர்வம். அதாவது கிடந்தான் நின்றான் என்று கூறுகிறார்கள் அல்லவா, அப்படி கிடந்தும் நின்றும் காட்சி தருகிறான். 8 யானைகளுடனும் 8 நாகங்களுடனும் கூர்மத்தை ஆசனமாக கொண்டுள்ள ஆதிசேஷன் மீது சந்தான கோபாலகிருஷ்ணனும் எழுந்தருளியுள்ளாராம். அங்கே அவரை பக்தர்கள் சேவித்து நாக பிரதிஷ்டை செய்தால் பித்ருக்கள் மகிழ்ச்சி அடைவதோடு புத்திர பாக்கியமும் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதேபோல் இவர்கள் தவிர பிராகாரத்திலே அங்கே அனைத்து தேவர்களையும் எழுந்தருள பண்ணி பிரதிஷ்டை பண்ணி சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆதி ஜெகநாதன் பத்மாசனி தாயார் இந்த ஆலயத்திலே தினமும் காலை 7 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி வரை 6 முறை பூஜைகள் நடத்தப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை பங்குனி பிரம்மோற்சவமும் சித்திரை மாதம் ஸ்ரீராம நவமியும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இவை தவிர வைகுண்ட ஏகாதசி, கிருஷ்ண ஜெயந்தி, பொங்கல், தீபாவளி ஆகிய திருநாட்களும் கூட
அந்த தலத்திலே குறைவின்றி நடத்தப்படுகிறது எம்பெருமானுக்கு. திருப்புல்லானி ஆலயத்திற்கு 4 கிலோமீட்டர் தொலைவிலே சேதுக்கரை எனப்படும் கடற்கரை உள்ளதாம். இந்த சேத்துக்கரையிலே ஸ்ரீராமதூதனாக ஹனுமந்தன் தென் திசையை நோக்கி அபயஹஸ்தத்துடன் பக்தர் பால் அருள் பார்வையுடன் ராமச்சந்திர தியானத்திலே ஆழ்ந்திருக்கும் காட்சியும் சிறியதாக ஒரு கோவிலும் அமைத்துள்ளார்கள். இவருக்கு சேதுபந்தன ஜெயவீர ஆஞ்சநேயர் என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இவர் பக்தர்களால் கண்கண்ட தெய்வமாக போற்றப்படுகிறார். புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் ஏராளமான பக்தர்கள் இவருக்கு வடை மாலை சாற்றி அபிஷேகம் அலங்காரம் செய்து சேவிக்கிறார்களாம். மற்றொரு விசேஷம் என்னவென்றால், இந்த கோவிலிலே ராமச்சந்திரமூர்த்தி, சீதா பிராட்டி, லக்ஷ்மண சுவாமி மட்டும்தான் ஒரே சிலையில் செதுக்கப்பட்ட சிற்பங்களாக இருக்கிறார்கள். ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பிரியமான சிஷ்யன் ஹனுமந்தன் இங்கே கிடையாது. அதாவது எதிரிலேயே அந்த ஹனுமந்தனுடைய ஆலயமானது தனியாக கட்டப்பட்டு ஆஞ்சநேயர் அனைவருக்கும் அருளி செய்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் கூட ராமநாமத்தை ஜபித்து கொண்டிருக்கும் அந்த ஆஞ்சநேயர் இங்கே ராமபிரானுடைய திருவடிகளின் அடியிலே கிடையாது. அது ஒரு விசேஷம். ஏகசிலா நகரம் என்றும் அழைக்கும் இந்த தலத்தினை அனைத்து பக்தர்களும் வந்து சேவித்து கொண்டு செல்லுகிறார்கள். இதோ இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது கோதண்ட ராமசுவாமியின் வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே ரத ஆரோகணம் ஒண்டிமிட்டாவிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் அந்த வெயிலை கூட பொருள்படுத்தாது பக்தர்கள் அந்த பகவானுடைய கைங்கரியத்திலே சேவையிலே திளைத்து கொண்டிருக்கிறார்கள். ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம ஜெய் ராம, ஜெய் ஜெய் ராமா என்று சேவிக்கலாம் ராமச்சந்திரமூர்த்தியை. ஜெய் ஸ்ரீராம் என்று கூறுவோம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதைய நமோ நமஹா என்று சேவிக்கலாம். அந்த ராமபிரானை சதா சர்வ காலமும் நாம் சேவித்து கொண்டிருந்தால் ஜெகம் புகழும் புண்ணிய கதையாக மாறுகிறதாம் அந்த ராமபிரானுடைய புகழ். அதாவது தசரதனுக்கு 3 மனைவிகள், ஏராளமான ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்த பொழுது அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்திற்காக சமர்ப்பித்த பாயசத்தை சேவித்த பிறகுதான் அந்த 3 பாரியைகளுக்கும் குழந்தைகள் பிறந்தனர். அதிலே கௌசல்யாவிற்கு ராமச்சந்திரமூர்த்தியும், சௌமித்ரை என்ற சுமித்ரைக்கு லக்ஷ்மண சுவாமியும், சத்ருக்னனும், கைகைக்கு பரதனும் ஆக இப்படி 4 ஜனித்தனர். அதுவும் எப்பொழுது என்றால் தெலுங்கிலே சித்திரை மாதம் சுத்த நவமி புனர்வசு நட்சத்திரத்திலே அந்த ராமச்சந்திரமூர்த்தி ஆவிர்பவித்து அன்று மிகவும் கோலாகலமாக ஸ்ரீராம நவமியும் கொண்டாடப்படுகிறது. இதோ பக்தர்கள் அனைவரும் கூட அந்த பகவானை சேவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ரதத்திலே அதிரோகித்திருக்கும் அந்த மூலமூர்த்திகளையும் உற்சவ மூர்த்திகளையும் சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்து ரதத்தினுடைய அந்த வடத்தை பிடித்து தேர் இழுத்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு புண்ணியமானது அந்த கைங்கரியமானது. பக்தர்களே சேவிக்கலாம் அந்த ராமபிரானுடைய ரதோற்சவம். రఘుపతి విజయములు వినుడితే రఘుపతి విజయములు అనుపడి రాక్షస బాధలుడిగెను వినుడితే రఘుపతి విజయములు అనుపడి రాక్షస బాధలుడిగెను వినుడితే రఘుపతి విజయములు రాక్షస బాధలుడిగెను వినుడిదే రఘుపతి విజయములు
వినుడిదే రఘుపతి విజయములు ఉలగిరులదిరెను కుంభిని వడకెను ఇలా రాముడు రథమెక్కినను ఉలగిరులదిరెను కుంభిని వడకెను ఇలా రాముడు రథమెక్కినను కలగే వారిధులు కంపించే జగములు కలగే వారిధులు కంపించే జగములు బలు విలు నమ్ములు వట్ట